கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். எப்படி ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா சங்கீதம் பாடணும் அப்படின்னு தோணும். ஒரு முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோவணத்துல ஒரு காசு இருந்தா கோழி கூவ பாட்டு வருமா. தூக்கமே வராதான் காசு இருந்துட்டா. விடிகால நேரத்துல இருந்துச்சு பாட்டு பாடிட்டு இருப்பானாமா. எதுரா சந்தோஷமா இருக்கிற அப்படின்னா, இல்ல கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படி என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பணம் இருக்கு, நான் ஒரு வியாபாரம் பண்ண எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைச்சிருக்குது அப்படின்னா, அப்ப நீ சந்தோஷமா பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இம்மானுவேலர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு அப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, ஒரு நிறைவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடணுங்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுங்க. இப்படி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, நீர் என்னை நினைத்ததற்காக நன்றி, நீ என்னுடைய வியாபாரத்துல லாபம் கொடுத்ததற்காக நன்றி, நீர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து எனக்கு சம்பளத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல பாட்டு பாடுங்க, அவரை துதிச்சு பாடுங்கிறார். மகிழ்ச்சி எதனால வரும்? மன நிறைவு இருந்தா தான் மகிழ்ச்சி வரும். இந்த மன நிறைவு பெறுகிற போது நாம் என்ன பண்ணணும்? கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதித்து கரங்களை தட்டி அவரை பாடணும். பாடி அவரை மகிமைப்படுத்துறப்போ கர்த்தர் என்ன சொல்லுவாரு? பரவாயில்ல, என் பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்க, அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்துல லாபம் கொடுத்தேன், அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்துல நல்ல ஆரோக்கியமான ஒரு பணத்தை கொடுத்தேன் அல்லது ஒரு பொருளை கொடுத்தேன், அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, எங்க வீட்டுல நடக்கிறது உங்க வீட்லயும் நடக்குது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். என்ன தெரியுமா? மாசத்துல ஒரு முறை அரிசி வாங்குவோம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு. ஒரு சிப்பம் அரிசி வாங்குறேன்னு வைங்களேன், என் மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த சிப்பத்தோட அரிசிய மூட்டைய அவிழ்த்து ஒரு பெரிய குண்டா மாதிரி இருக்கும், அதுல கொட்டி வச்சு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு சிலுவை போடுவோம். நீங்களும் போடுறீங்க தானே? எல்லாரும் போடுவீங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, அவருக்கு நன்றி சொல்லுவோம். இவ்வளவு அரிசி இந்த மாசம் முழுசு நாங்க சாப்பிட போறோம், இதை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம்னு வைங்களேன், அந்த ஃப்ரிட்ஜை கொண்டாந்து ஃப்ரிட்ஜ் கம்பெனிக்கார வீட்டுல கொண்டாந்து இறக்கிடுறான். அதை திறக்கிறப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, உள்ள 1 லிட்டர் பாலை உள்ள வச்சுட்டு ஜெபம், சிலுவை. அதுக்கு ஏன்? இது கர்த்தர் கொடுத்தார், அதனால அவருடைய அடையாளம் தான் அதில் இருக்கணும்னு இருக்கார். என்ன கொடுத்தாலும் சரிங்க. செல்போன் வாங்கினாங்க, செல்போன் வாங்கணும்னா செல்போன் ஆன் பண்றதுக்கு முன்னால ஒரு சிலுவை, அவருடைய அடையாளம் தான் இது இருக்கணும். மகிழ்ச்சி தான், இந்த பொருள் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷம், மன நிறைவு. ஆனாலும் அதை யாரை நம்ம அந்த இடத்துல மகிமைப்படுத்துறோம்னா கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். நீங்க மகிமைப்படுத்துங்க. உங்க வீட்டுல எது வந்தாலும் சரி, என்ன பண்ணுங்க, அதுல ஒரு சிலுவையை போட்டு கர்த்தருடைய அடையாளத்தை அதுல பதிய செய்து அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை நோக்கி பாடுங்க, அவருக்கு நன்றியுள்ளவர்களா இருங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க. ஆனா இந்த வசனத்துல முதல் ஆரம்பம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்பவும் நம்ம யாருகிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். எப்படி மகிழ்ச்சி வந்தப்ப அவரை துதித்தமோ, மகிழ்ச்சி வந்தப்ப அவரை பாராட்டணுமோ, மகிழ்ச்சி வந்தப்ப அவரை சந்தோஷப்படுத்தணுமோ, அந்த மாதிரி நமக்கு துன்பம் வர்றப்ப அவர்கிட்ட தான் போகணும். ஆண்டவரே, நீங்க தான் இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடு, நீங்க தான் இந்த துன்பத்திலிருந்து எனக்கு நன்மையானதை செய்யணும், நீங்க தான் இந்த துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிற எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துலதான் போய் கேட்கணும், ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவருடைய செவிக்கு எட்டும்படியா உரத்த சத்தமிட்டு கண்ணீரோடு ஜபிக்கிறப்போ அந்த துன்பம் செதறி போயிடும்.
பயங்கரமான துன்பம் வந்த அன்னைக்கெல்லாம் நான் கடவுளோட சமூகத்துல நின்று ஜெபம் பண்றப்ப அதிகபட்சம் 2 நாள்ல அந்த துன்பம் மறைஞ்சிடும். துன்பம் ஓடிடும். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நாடு கடந்து வந்த பிரச்சனையை கூட கர்த்தர் ஒரு 10 நாள்ல எனக்கு விடுதலையாக்கி கொடுத்தார். அந்த துன்பத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். அந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். கடன் பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதனால இந்த கடன் வந்துச்சுன்னு தெரியல, இனிமே நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்டேன். விடுதலை கொடுத்தார். பணம் கொண்டு வந்து கொடுக்கல, எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலை செஞ்சேன். எவ்வளவு கடன் இருந்துச்சோ அந்த கடனுக்கேற்ற தொகை எனக்கு கிடைச்சது. நான் அந்த கடனை கட்டிட்டு நிம்மதியா இருக்கு. அன்பானவர்களே, நம்மை கொண்டே நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்கிற கர்த்தர். 10,000 ரூபாய் கடன் ஒருத்தருக்கு கொடுக்கணும். வேற ஒருத்தர் போய் 15,000 ரூபாய் கடன் வாங்கி இவருக்கு 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 5 ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டு உஷப்பான்னு உட்கார முடியாது. நீங்க ஆண்டவரோட சமூகத்துல இந்த கடன் பிரச்சனைக்காக அழுது பாருங்க. அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை உங்களுக்கு கொடுப்பார். ஏற்கனவே நீங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. அது இல்லாம இந்த 10,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை, அந்த தொழில, அந்த விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க ஈஸியா சம்பாதிச்ச அந்த 10,000 கட்டிட்டு நிம்மதியா இருக்கலாம். துன்பம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு துன்பம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் துன்பப்படுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் வாதிக்கப்படுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் நொய்யப்படுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ, கலங்கவே வேண்டாம். கர்த்தரோட சமூகத்துல 2 சொட்டு கண்ணீரை விட்டு ஆண்டவரோட சமூகத்துல நீங்க அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆமா, அதனாலதான் இந்த வார்த்தை இப்படி சொல்றாரு. துன்பப்படுகிற போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. மகிழ்ச்சியா இருக்கிறப்ப அவரை துதித்து பாடுங்க. செய்வீங்களா? செய்யணும். செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையின் பயணம் சமாதானத்தோடு இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு நாளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில துன்பம் வருகிற போது நாங்கள் உம்மை அண்டிக் கொண்டு முடி சமூகத்துல நாங்கள் எங்களுடைய துன்பத்தை குறித்து உடைய பாதத்துல ஊற்றி ஜெபித்து அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறுகிற போது, நாங்கள் மகிழ்ச்சியுற்று இருக்கிற போது அந்த மகிழ்ச்சிக்கு நீர்தான் காரணம் என்று உம்மை துதித்து பாடவும் நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். உம்முடைய கிருபை இரக்கம் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.